அவங்களுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய நபரோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கூட்டு குடும்பத்திலே. கூட்டு குடும்பம்னா இவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. நான் சொல்றது வந்து ஓகே ஓகே. சடன் கூட்டு குடும்பமா? ஆமா. அவங்க இதுல வந்து அவங்களுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்தது யாரு மேடம்? வந்தது வந்து பையனுடைய அக்கா. ம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும்லாம் நினச்சி வரல அவங்க. அவங்க வந்தது வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ வேற ஏதோ உறவு இருக்கு, இது வேலைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் நான் அங்கேயே தங்கிட்டேன், வெளியூரில் இருக்கேன், வெளியூரில் வேலைக்கு போகுது அது, நான் 2 நாள் இங்கே தங்கி இருந்துட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லுது. அப்போ இவங்களுக்கு தினமும் வந்து போய்கிட்டு இருந்த பொண்ணு நான் 2 நாள் இங்கேயே தங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு டவுட் வந்து அப்படி தான் நம்மக்கிட்ட வராங்க. நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நபரோட போகிறாங்க. இந்த இவங்க வராத நாட்கள் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வராமல் இருக்காங்களா அந்த நாட்களில், அதை நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா அந்த அவங்களுடைய நாத்தனார், அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவங்க வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. வெளியூர் நபராக இருந்தால் கூட சரி ஓகே அவனை பேசி பார்த்துக்கலாம் வைக்கலான்னா, ஃபேமிலிக்குள்ளேயே அதாவது என்ன சொல்றது, அண்ணன் தங்கை உறவு இருக்கக்கூடிய ஒரு இதில் போய் இந்த பொண்ணுக்கு அப்படி சுற்றி வளைச்சு பார்த்தா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுது. அது இருக்குன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்போது என்ன வந்து எங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ப்ரூஃப் எடுத்து கொடுத்துருக்கீங்களே, நான் காமிக்க தான் செஞ்சேன் கொடுக்கலன்னு, கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பெருங்குழப்பம் வந்துடும். குழப்பம் மட்டுமா பிரச்சனை, எல்லாம் செதஞ்சு போயிடும் குடும்பமே. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் பிரதரை வர சொல்லுங்க, அவர் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை வர சொல்லி, பாரு உங்களுக்கு குழந்தையும் இல்லை, நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிற, இங்கேயே சம்பாரி, வர கிடைக்கிற காசு கிடைக்கட்டும், உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடு, ஊரை விட்டு வேறு ஊரில் போய் உட்காந்து 2 பேரும் கொடுத்தனம் பண்ணுங்க, அங்கே போய் செட்டில் ஆகுங்க. அப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி புரியும்.